Hello guys, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 2 செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு எங்க போக போறோம்னா இன்னைக்கு வந்து பூம்பாறைக்கு போக போறோம். இப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டு இருக்கோம். போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு கிளம்ப வேண்டியது அடுத்த vlog. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து இப்போ மோட்டார் vlogல இருந்து கண்டினியூ பண்றேன். ஹலோ guys, வெல்கம் பேக். இப்போ இன்னைக்கு நம்ம செகண்ட் vlogல என்ன பார்க்க போறோம்னா பூம்பாறைக்கு போயிட்டு இருக்கோம். பூம்பாறை இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 21 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 44 நிமிஷம் காட்டுது. மார்னிங் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க தோசை. இங்கே ஹாஜார் மெஸ்ஸுன்னு ஒரு ஹோட்டலு சூப்பராக இருந்துச்சு அங்கே சாப்பாடு. நேற்று மதியானமும் அங்கே தான் சாப்பிட்டோம். பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி. இங்கிட்டா இன்னும் ஓவர் செக்கிங்காக இருக்கு. ஆனால் கொடைக்கானல் நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா சீசன் டைம் தான். என்னன்னு தெரியல, கொரோனா லாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே. இன்னும் எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் மோட்டர் வாக்கிங் கரெக்டாக எடுக்கிறதுக்கு. இன்னும் இதுதானே செகண்ட் ரைடு. கொஞ்சம் லாங்காக டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் எடுக்க கொஞ்சம் கற்றுக்கணும் இன்னும். சார் நேற்றுலாம் சூப்பர் vlog எடுத்துகிட்டு வந்துருந்தேன். நல்லா பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் சும்மா பேசிட்டு என்ன சொல்கிறது, பூக்கள் பூக்கும் தருணம் உயிர் அப்படி இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே கலர் கலராக இருக்குது பூலாம். இந்த சைடு பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாக புல், அதுக்கு நடுவில் வீடு, அமைதியாக இருக்குது. இதுக்குள்ளே போனால் ரோஸ் கார்டன் போல் தான் போட்டு போட்டிருக்கு. கட் ஃப்ளவர் கார்டன் அப்படின்னு இதான். ஆஹா ஆமாம், இங்கேருந்து பூம்பாறை 18 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இந்த 18 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ் பூம்பாறைக்கு. கிளைமேட் ரொம்ப கூலிங்காகவும் இல்லை, மைல்டாக தான் இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட் பார்க்குறதுக்கு. பாருங்க, ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நினச்ச நேரத்துக்கு வரலாம் கொடைக்கானல், ஏன்னா ரொம்ப பக்கன்றனால. 130 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊரில் வந்து. இன்னும் கொஞ்சம் ஹைசிசி பைக்காக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகும் ஓட்டுறதுக்கு. இல்லை இந்த ஹேண்ட்பேர் வந்து கொஞ்சம் ஒய்டாக கொடுத்துருக்கனால கட்டடிச்சு ஓட்ட முடியல டக்குன்னு. பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் கொடைக்கானல் ஏற்கனவே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. வராதவங்களுக்கு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு கொடைக்கானல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ரைடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா vlog இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சேனலு. அதனால் எப்படி எடுக்கணுன்றலாம் தெரியாது. கொடைக்கானலில் வந்து ஒரு தடவை vlog எடுத்து பழகிட்டோம்னா அடுத்த பெரிய லாங் ரைடு எடுக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம மாட்டுக்கு. பூம்பாறை அப்படியே ரிட்டர்ன் கீழே 13 கிலோமீட்டர் போட்டிருக்கு இன்னும். மங்கி அங்கிள், என்ன அங்கிள் இப்படி பண்ணுறீங்க? நீ வலி நீ தான் ஒலி ஓ யாத்தி நீ உடம்பு. அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்துட்டே இருந்தனால அந்த சாங்கே அப்படியே அம்மி ஆகிட்டே இருக்கு. சரியான படங்க. சர்பட்டா மிரட்டிட்டார் ரஞ்சித். அக்கா எவ்வளோ டிராஃபிக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. யா போலீஸ் எங்களை தள்ளிவிட பார்த்தியா?
கீழே இறங்கி எங்கே போகிறாங்க? கீழே இறங்கி போட்டோ எடுக்க போகிறாங்க. அடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இங்கே எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள். ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பாடிட்டு போயிடா. ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்கே போய் நிற்கிறான்னு. பரவாயில்ல, பையெல்லாம் டிராஃபிக் இல்லை. அப்படியே ஓடிடணும் தப்பிச்சு டரன்னு. நேத்து தனிமையில போச்சு யாரோ துணையில்ல, யாரோ வழி துணைக்கு வந்தால் ஏதோ இணையில்ல. உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே, குழலில் ராகும் மலரில் வாசம் சேர்ந்தது போல. இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே. மேகம் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே. மழைச்சாரல் தெளிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே. வானவில் பாருங்க சீத்தப்பழம் மலைய பயங்கரமான காடு. இது ஒரு அமானுஷ காடு. பாருங்க, ஏத்தால பாருங்க, பனி புகைய பாருங்க. வாவ், செம்மையா இருக்குல்ல. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பனிய. வா, தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க. வாவ், அல்டிமேட்டா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூம்பாறைக்கு போய்கிட்டு இருக்கோம். போற வழியில ஒரு இடத்துல நிப்பாட்டினா இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்குல பிளாகர் பாசி கீழே விழுந்துட்டாரு. அதை எடுத்துட்டியா? மறுபடியும் மேலே ஏறாரு. நல்ல மிஸ்டா இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா நிப்பாட்டி நாங்கள் அப்படி உட்காந்து எடுக்க போறோம். பிளாகர் எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு, ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. சரியான ஸ்பாட்டா இருக்கு, செம்மையான ஸ்பாட்டு. வர லெவலுக்கு எடு எடு எடு, நான் என்ன எடுக்கணும்? பாருங்க அப்பா, பிளேஸ்லாம் பாருங்க, பயங்கரமா இருக்குல்ல. ஏன்னா தரப்போடு வெள்ள தரப்போடு மூணு மாதிரி இருக்கு பாருங்க. நேற்று பிறகு செம்ம அப்செட்டு, ஒன்றுமே லாக்கில், எல்லாமே லாக்கில் இருக்குண்டு. அதில் இந்த ஒரு ஸ்பாட்டு போதும்டா, வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஃபஸ்ட் டைம் வேற கொடைக்கானல் வந்துட்டு ஒன்றுமே பார்க்காம போயிட்டு வேஸ்ட் ஆகிடும். சரியான ஸ்பாட்டு. ஓ, உள்ள போகுமா? வணக்கம் வணக்கம். கண்ணு ஒண்ணு கண்ணு தெரியலையே. செல்ஃபி கேமரா அடி, செல்ஃபி. இங்க பாருங்க, பாருங்க வெள்ளை துணி செம்மையா இருக்கு. பா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஃபேஸ். பூம்பாறை இன்னும் 2 கிலோமீட்டர் தான். பூக்கல் இங்க அப்படியே மேல இருந்து கீழே இறங்குதா பள்ளத்துக்குள்ள. ஓ மை காட், அப்பா. இந்த உள்ள பாருங்க. Don't
when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up so I can make a better me. Better believe in your mind, cause it's everything. You can mold, shape, find almost anything. All it takes is some time and some clarity to find your identity. பாருங்க எப்படி இருக்குன்னு. வா சரியான பிளேஸுங்க. இப்படியே பனி வருது பாருங்க. பாருங்க இதுக்கு முன்னாடி அந்த இடம் தெரியவே இல்லை. இப்போதான் வெயில் அடிச்சனால கொஞ்சம் லைட்டா தெரியுது பாருங்க. கீழே இந்த திருப்பி மறையுது. கொடைக்கானல் ரயிலில் மொத்தமாக 355 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கு.